என்னடி மடிசாரலாம்? இன்னைக்கு அமாவாசையோண்ணா நம்ம ஆத்துல இருந்திருந்தா பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிருப்போம். என்ன பண்றது, நாம பாலாஜியை பார்க்க வந்தோம். முதல்ல பாலாஜியை பார்த்துட்டு கும்போணத்துக்கு போய் பகவானை பார்த்துக்கலாம். இங்க பாரு, நீ மாட்டு பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிடாத. அவன் நமக்காக எல்லாத்தையும் பண்றான். அவன் மனசு நோக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். என்ன? அதனால்தான் ஆத்துல இருந்து நான் வரும்போதே ஷாலி கிராமத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க கொண்டு வந்திருக்க? எங்க வச்சிருக்க? இந்த சாலி கிராமத்தை அவன் முன்னாடி வைக்காத. பாலாஜி 2 நாள்ல வரதா சொல்லியிருக்கா. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடி. ஏன்னா நம்ம ரூம்ல தானே நாம சேவிக்க போறோம். அம்மா சாப்பிட வரேடா? தோ வரேம்மா. அந்த மாதிரியை எடு. வரேடா? வாங்கோ, இல்ல அங்கேயே கொண்டு வந்துடுவா? ஏன்னா வாங்கோ போலாம். வாங்கோ. இன்னைக்கு என்னமா சமையல்? என்னது? என்ன தடிகைன்னு தானே கேப்பா? உங்க பிள்ளைதான் அப்படி சொல்வார். அமாவாசை பருப்பு பண்ணிருக்கேன். இன்னைக்கு அமாவாசை தானே. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னப்பா இது, எல்லாருக்கும் இன்னைக்கு தானே அமாவாசை. உங்களுக்கு அது விசேஷம். உங்களுக்கு சுவிசேஷமா? உங்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுமாப்பா? ஏன் தெரியாது? நான் எழுதிட்டு இருக்கிற புத்தகத்துல அதை பத்தி தான் எழுத போறேன். உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். அதான் இயேசுவை பத்தி பப்ளிசிட்டி பண்றது, கிறிஸ்துவங்களா மாறிடுங்கன்னு எல்லாரையும் குழப்பறது. வேற என்ன? நேக்கு தெரிஞ்சதும் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உட்காருங்கோ, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். உங்க பிள்ளை தான் அடிக்கடி சொல்வார், எங்க அம்மா மாதிரி யாராலையும் அமாவாசை பருப்பு பண்ணவே முடியாதுன்னு. அதனாலதான் நானே கத்துண்டேன். இதை நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நானே பண்ணேன். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். அப்பா மாத்திரை போட்டேடா? அச்சோ, அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்கோ, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஏன்னா என்னடி? ஷாலி கிராமத்தை அங்கேயே வச்சுட்டோமே. அவளுக்கு இதை பத்தி எல்லாம் என்னடி தெரிய போறது? அஷடு. இந்தாங்கப்பா. சாலி கிராமெல்லாம் கொண்டு வந்திருக்கேள் போல இருக்கே. அத கிச்சன்ல தானே வைப்பேள். சில பேர் அத ஜலத்துல இல்ல அரிசியில வைப்பா. நீங்க என்னடா பிரீஃப் கேஸ்ல வச்சு கொண்டு வந்திருக்கேள். உனக்கு அது என்னன்னு தெரியுமாம்மா? ஏன் தெரியாது? அது ஷாலி கிராமம் இல்ல, அத ஷால கிராமம்னு சொல்லுவா. அதுலயே விதவிதமான ஷாலி கிராமம் இருக்கு. சுதர்ஷன ஷாலி கிராமம், விஷ்ணு ஷாலி கிராமம், கேசவ சாலி கிராமம், வாமன ஷாலி கிராமம், தாமோதர ஷாலி கிராமம்னு சொல்லி இன்னும் நிறைய சொல்லுவா. இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லட்டுமா? நேபாளத்தில் இருக்கிற கண்டகி நதியில தான் கிடைக்கும். விஷ்ணு சக்கரம் மாதிரி இருக்குன்னு சொல்றேளே, அதுவே வஜ்ரகீதைங்கிற புழுக்கள் அரிச்சுதான் அந்த கோடுகளே அமையுது. நாங்க இத விஷ்ணுவோட அவதாரமா தான் பாக்குறோம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கடவுள்னு சொல்ற விஷ்ணுவே சாதாரண ஒரு மனுஷி சபிச்சுதான் கல்லா இந்த அவதாரம் எடுத்தாருன்னு புராணங்கள் சொல்றது. சபிச்சவ யார் தெரியுமோ? ஜலந்திராங்கிற அசுரனோட மனைவி விருந்தா. அதுவும் விஷ்ணுவே ஜலந்திரா உருவத்துல வந்து விருந்தையின் கற்ப கலங்கப்படுத்தினாலதான் இந்த சாபத்தை வாங்கிண்டான்னு வேற கதைகளும் இருக்கு. என்ன அப்படி பாக்குறேள்? எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. நாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், கேட்கலாமோ? தாராளமா. யூ மீன் our rituals? No, about your marriage. கல்யாணம் எங்கம்மா நடந்தது? சர்ச்சில் தான்ப்பா. தெரியுமா? தெரியும். நீங்க மாற மாட்டேள், ஆனா எல்லாத்தையும் மாத்திடுவேள். நாங்க உங்க சர்ச்சுக்கு வருவோம், ஆனா நீங்க எங்க கோவிலுக்கு வரமாட்டேள். பாலாஜி நீதான கிறிஸ்டியனா மாத்தின? நான் மாத்தலப்பா, அவராதான் மாறிண்டார். ஏன் மாறணும்? சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுண்டார், அதனால மாறினார். தெரியுமே, தமிழ்நாட்டில் மாறுறவளை தான் பார்த்துருக்கேனே. காசு கொடுத்து மாத்துறதுக்கு பேர் சத்தியமா? ஏன்னா அப்படி யாரும் பண்றது இல்லப்பா. ஆனா காசு மேலேயே அதுதானே போட்டிருக்கு, சத்தியமேவ ஜெயத்தே. அப்படின்னா சத்தியமே ஜெயத்தை கொடுக்கும், அதாவது விடுதலையை கொடுக்கும். பைபிள் படிச்சேன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நாங்க படிச்ச இதிகாசங்கள் வேதங்கள் இதெல்லாம் பொய்யா? நாம் இந்தியர்கள், அதாவது இந்துக்கள். நார்த் சைடு போய் பாரு, நீ யாருன்னு கேட்டா ஹமாரா இந்துஸ்தானின்னு சொல்லுவான். அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா நோக்க? நன்னா தெரியும்.
இந்துன்னா என்னன்னு தெரியும், அந்த பேர் எப்படி வந்ததுன்னு தெரியும். அது மதத்தோட பேர் இல்லப்பா, இடத்தோட பெயர். The Persian name Hindu joins with the Iranian word stan and that is called as Hindustan. சமஸ்கிருதத்துல ஸ்தானம்னா இடம்னு அர்த்தம். This is an etymological truth. The geographical truth is Hindu is the name of the place called Sind, the oldest name of Deccan Plateau. 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட பைபிள்லயே இந்து தேசங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கா. சுவிசேஷம்னா என்னன்னு இப்ப சொல்றேன். சுவிசேஷம் என்பதும் சமஸ்கிருத சொல் தான். சு என்றால் நல்ல, விசேஷம்னா செய்தி, சுவிசேஷம்னா நல்ல செய்தின்னு அர்த்தம். நம்ம ரேடியோக்கு ஆகாஷ்வாணின்னு பேரு. ஆகாஷ்னா வானம்னு அர்த்தம், வாணின்னா செய்தி, ஆகாஷ்வாணின்னா வானத்திலிருந்து வந்த செய்தின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பிறக்க போறத வானத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்கள் கிட்ட முதல் முறையா சொன்னாங்க. அதுக்கு பேர் தான் ஆகாஷ்வாணி. The first carol on earth. NEWS நியூஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகமெங்கும் போய் இந்த நற்செய்தியை அறிவிங்கன்னு சொன்னாரு. அதை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். This is not propagation. This is just a proclamation. ஏமா சுமதி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய, எங்கம்மா கத்துக்கிட்ட? கட்டஞ்சாயா சாப்பிடுறா? இங்க எல்லாரும் அதை தான் விரும்பி சாப்பிடுவா. என்னது கட்டஞ்சாயவா? ஐயா, இன்னைக்கு அமாவாசை, நாங்க வெளியே சாப்பிட மாட்டோம். பாலாஜி கரெக்டா தான் சொன்னார், உங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு நான் வந்த இடத்துல இப்படி பேசிட்டு இருக்கேன்? பாலாஜி வந்ததும் 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் சொன்னேளே. அவளுக்கு எல்லாம் தெரியும்னு பேசுறாடி. நம்ம சொல்லணுமோ இல்லையா? என்ன சொல்வேள்? நம்ம கூட நம்ம மதத்தை பத்தி சொல்லணும். We should also proclaim and propagate. சுமதி அவ மதத்தை பத்தி மட்டும் இல்லன்னா நம்ம மதத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுட்டு சொல்றா. திருப்பி கேள்வி கேட்டாலும் அவ பதில் சொல்லுவோம். நம்ம சொல்ல முடியுமோ? ஸ்ட்ராங்கா சொல்ல நம்மகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்னடி சேம் சைடு கோல் அடிக்கிற? அதுக்கு முன்னாடி தான் அவ ஸ்கோர் அடிச்சு அள்ளிட்டாளே. This is what we say Trinity. God the Father, God the Son and God the Holy Spirit. அதை தான் இந்து மதம் சொல்றது. சைவத்தில் வேணுமா வைணவத்தில் சொல்லணுமா? சைவத்தில் பரம், அபரம், பராபரம். ஃபார்ம்லெஸ், வித் ஃபார்ம் அண்ட் செமி ஃபார்ம். அதாவது அருவம், உருவம், அரு உருவம். The so-called Father, Son and Holy Spirit. This is Trinity. வைணவத்தில் திருக்கோலம்னு சொல்லுவா. அருவத்தை பரஸ்வரூபம்னோ, உருவத்தை விபவ ஸ்வரூபம்னோ, வியூக ஸ்வரூபம்னோ, அச்சாவதார ஸ்வரூபம்னு சொல்லுவா. அரு உருவத்தை அந்தர்யாமி ஸ்வரூபம்னு சொல்லுவா. There is no difference. Sorry sir, it does make difference. அப்பா, திருத்துவம்னா ட்ரினிட்டின்னு அர்த்தம். Trinity is one. That is why we call him a triune God. மூவொருமை. பிப்ளிக்கலி 3 பேருக்கும் தனித்தனி கோயில் கிடையாது. உங்க மதத்தில் பிரிவு கிடையாதா? ஆர்சி, சிஎஸ்ஐ, பென்டிகோஸ்டல், நகை போடுறவா, நகை போடாதவா, பூ வைக்கிறவா, பொட்டு வச்சிக்காதவா, வெள்ளை ட்ரெஸ்ஸு, கலர் ட்ரெஸ்ஸுன்னு பிரிஞ்சு தானே இருக்கே. Don't think we do not know anything. We Hindus are watching everything. மதத்தை பிரசங்கம் பண்றவங்க மத்தியில தான் இந்த மாதிரி பிரிவுகள். நான் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பிரசங்கம் பண்றேன். சர்ச்சை பார்க்காதீங்கப்பா, பாஸ்டரை பார்க்காதீங்க, கிறிஸ்தவ மக்களை பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாருங்க. I am an Indian. சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆயிடுத்து. வெள்ளக்கார கடவுள் நீக்கு எதுக்கு சுமத்தி? இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனியத்துல பிறந்தவர். அவர் ஆங்கிலமும் பேசினது கிடையாது. அவர் பேசின மொழி அரமேயம். கண்டம் ஒண்ணுதான், ஆசிய கண்டம். நீங்க இந்தியன், அவர் ஆசியன். நான் ஆரியன், அதை மறந்துடாதீங்க. இப்பதான் இந்தியன்னு சொன்னீங்க. ஆரியன்னா இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டவரின் சந்ததின்னு அர்த்தம். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் மிஸ்டர் டேவிட். எல்லா நதியும் கடலுக்கு தான் போறது. எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு நான் நம்புறேன். எல்லா கடவுளும் ஒண்ணு கிடையாதுப்பா. எல்லாருக்கும் ஒரே கடவுள். நதிகள் வேற வேறையா இருந்தாலும் கடல் ஒண்ணுதானப்பா. அதைத்தான் இந்து மதம்னு நான் நம்புறேன். அதை போல பழமை வாய்ந்த மதம் உலகத்திலே கிடையாது. மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி, for your kind information,
காலத்தை கிமு கிபின்னு ரெண்டா பிரிச்ச இயேசு கிறிஸ்து தான் மதங்கள் ரெண்டா பிரியவும் காரணமா இருந்தாரு. கிறிஸ்துவுக்கு முன்னால இந்தியாவில் இருந்தது ரெண்டே மதங்கள் தான், சைன மதம், புத்த மதம். ஆக்னோஸ்டிக் அண்ட் ஏத்திஸ்டிக். ரெண்டுமே கடவுள் கோட்பாடு இல்லாத மதங்கள். திஸ் இஸ் ஹிஸ்டரி. விட்டுருக்கோம் சார், லெட் அஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரித்திரத்தை விட என்னோட மதம் எனக்கு நல்லா தெரியும். என் மதத்தை நான் நம்புறேன். நம்ம பேசின இவ்வளவு நேரத்தில் நீங்க உங்க கடவுளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நான் என் மதத்தை பத்தி பேசவே இல்லை. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் நானே கடவுள். இந்து மத கொள்கைக்கு அப்பாற்பட்டது, அதுக்கு பேரு அத்வைத்தம். உங்க வேதம் சொன்னது அந்தர்யாமி எதித்தை வாதிஷு, எனக்குள் இருப்பவன் இறைவன். நான் சொல்ல வந்தது சரித்திரம் இல்லை, சத்தியம். சந்தோஷம். சிவப்பாய் பிறந்த மனிதருக்கும் கருப்பாய் தானே நிழல் இருக்கும். எத்தனை கருப்பாய் பிறந்தாலும் ரத்தமோ சிவப்பாய் தான் இருக்கும். அருவிகள் பிரிந்து வழிந்தாலும் நதியினில் இணைந்தே கலந்திருக்கும். பாவப்பட்ட மனிதருக்கு மரணமே பதிலளிக்கும். ஆயிரம் ஆயிரம் புகழாரம் ஆரடி நிலத்தில் அடமானம். சாகும் வேளையில் சாத்திரங்களுக்கு சாம்பல் தானே வெகுமானம். ஏன்னா ஆ, என்ன தேடின்னு இருக்கே? நேத்து ஸ்ரீசூரனை இட்டுண்டானே, அந்த குச்சியை தேடின்னு இருக்கேன். தினமும் இதே வேலைதான், வச்ச இடம் தெரியாம தேடுறது. ஏண்டி, சாலக்கிராமம் எடுத்துட்டு வந்த நீ திருமண் பெட்டியை எடுத்துட்டு வர மறந்துட்டியே? பாலாஜி, உங்க ஷெல்ஃபை க்ளீன் பண்றச்ச இந்த திருமண் பெட்டி கிடைச்சதோ. நீங்க தான் ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இது? இருக்கட்டும் சுமதி, எங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன். உங்க அப்பா உங்களை மறந்துட்டாரோ இல்லையோ, நீங்க அவரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேள். சுமதி, அதை திறந்து பாரு. எங்க அம்மாவுக்கு அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. நான் இப்போ கிறிஸ்டியனா இருந்தாலும் எனக்கும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பா கிறிஸ்டியன்ஸ்னா வெறும் மோதிரம் மாத்தி தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை. எனக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்பா, உங்களுக்கு திருமண் பட்டி தானே வேணும்? இது உங்க மகன் யூஸ் பண்ணதுதான். அவரை யூஸ் பண்றதை நிறுத்திட்டார். ஆனா எங்க அப்பா ஞாபகமா இருக்கட்டும்னு பத்திரமா வச்சுட்டு இருந்தார். பேஷ் பேஷ். திருமண் பெட்டி, சாலக்கிராமம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. காயத்ரி மந்திரம் தெரியுமா உனக்கு? ஓம் பூர் புவர் ஸ்வர்க தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இதோட அர்த்தம் தெரியுமோ? என்னையே கேட்குறியா? 12 வயசுல எனக்கு பூணல் போட்டான். அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். சூரிய ஒளியை போன்ற கடவுள் என் அறிவை தூண்டுகிறார். அவரை நான் போற்றுகிறேன். அதான் அதோட அர்த்தம். நீங்க சொல்ற அர்த்தம் தப்பா இருக்கே. தப்பா? எங்க நீ சொல்லு பார்க்கலாம். காயந்தம் திரியத்தே இதி, அதாவது மந்திரங்களுக்கெல்லாம் தலையான மந்திரம். இதுதான் சூரிய காயத்ரின்னு சொல்லுவாங்க. விஸ்வாமித்ரர் தன்னோட உள்ளங்கையை காயமாக்கி அந்த காயத்தை தெரியாக்குனனாலதான் இதுக்கு காயத்ரி மந்திரம்னு பேர் வந்ததுன்னு புராணங்கள்லாம் சொல்றதே. ஓம் ஆதியில், பூர் பூமி, புவர் புவர்லோகம், ஸ்வஹ ஸ்வர்கலோகம், தத் அந்த, சவிதுர் கடவுளின், வரேண்யம் போற்றுதற்குரிய, வர்கோ ஒளியை, தேவஸ்ய
சுடருடைய, யோ யார், ந நம்முடைய, தியோ அறிவை, பிரசோதயாத் தூண்டுகிறாரோ, தீமஹி அவரை தியானிப்போமாக. இந்த காயத்ரி மந்திரம் எழுதப்பட்ட காலத்துல மதங்களே கிடையாது. இந்த மந்திரத்துல எந்த கடவுளோட பேரும் இருக்காது. ஒளியான கடவுள்னு தான் சொன்னாங்க. அந்த ஒளியான கடவுள் யாருன்னு அப்படி ஒரு கேள்வியும் முக்கியமா வருது. நம் அறிவை தூண்டுபவர் யார்? அப்ப ஒளியான கடவுள் யாருன்னு சொல்ற? அந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நானே இந்த உலகத்துக்கு ஒளியானேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவ தான் நான் சொல்லுவேன். அப்ப எங்க விஷ்ணு? அப்பா, வைணவம்னா 2 இருக்கு. ஒன்னு சௌரம், இன்னொன்னு வைணவம். சௌரம் ஐயப்பனை முழுமுதற் கடவுளா சொல்றது, அதான் ஒளியாகிய கடவுள். விஷ்ணுனா மேகம், அதனாலதான் அவரை மேகநாதன்னு சொல்றோம். நீங்க விஷ்ணுவை வணங்குறேள், இந்த மந்திரத்தை நீங்க சொல்றேள். அப்போ நாங்க பிரஜாபதின்னு சொல்றோமே, அவர் யாரு? பிரஜாபதி தேவாப்யம் ஆத்மனம் யக்ஞம் கிருத்வ பிராயச்சித். மனித குலத்தை மீட்பதற்காக பிரஜாபதி, அதாவது பிரஜைகளின் தலைவரானவர், தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். சாமவேத தாண்டிய மகாபிராமணம் சொல்றது. அப்ப நாங்க ஜீசஸையா கும்பிடுறோம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எங்க கடவுளுக்கு மட்டுமே பொருந்துறதுன்னு சொல்றேன். நீங்க சேவிக்கிற பிரஜாபதிய தப்பான பேர்ல, தப்பான இடத்துல, தப்பான முறையில வணங்குறீங்களோன்னு சொல்றேன். ஏமா, நாங்க பெருமாளை வெங்கடாச்சலபதின்னு சொல்றோமே, அப்ப அதை என்ன சொல்வ? பெருமான் அப்படிங்கிறது தான் பெருமாள்னு மாறிடுது. பெருமாள் என்றால் பெருமையை ஆள்பவன் என்று அர்த்தம். துதிக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர்னு எங்க வேதம் சொல்றது. ஐ மீன் த பைபிள். வெங்கடாச்சலபதி. வெம் என்றால் பாவம், கடம் என்றால் கடப்பது, அசலம் என்றால் மலை, பதி என்றால் புருஷன். மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷர்னு பொருள். கொல்கதா என்னும் மலையில் சிலுவையில் அறையப்பட்டு மக்களின் பாவத்தை கடந்தவர் இயேசு கிறிஸ்து. This is for your kind information. One more information. ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க காயத்ரி மந்திரம் சொல்றீள். ஆனா குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மந்திரம் ஒண்ணு இருக்கு. பிராத்த ஸ்நான மந்திரம். பாபோகம், பாப கண்மோகம், பாபாத்மா, பாப சம்பவா, திரஹீமம், புண்டரிகாக்ஷா, சர்வ பாப ஹரிஹரே. நான் பிறப்பிலே பாவி, பாவம் செய்பவன், பாவமாயிருப்பவன், பாவிகளில் பிரதான பாவியான என்னை எல்லா பாவத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம். ஹரிஹரேனா கடவுளே காப்பாற்றுன்னு அர்த்தம். அதை தான் நாங்க ஓசன்னான்னு சொல்றோம். இந்த மந்திரம் எதை குறிக்கிறதுனா, 6 குளத்துல முங்கி எழுந்துக்கிறதுனாலயோ இல்ல குளிக்கிறதுனாலயோ பாவம் போயிடாதுன்னு அர்த்தம். நம்ம இந்திய வேதங்கள் பெரிய லிஸ்டே கொடுக்கறதுப்பா. பூர்வம் புருஷம் ஜடம். ஆதியிலே புருஷன் பிறந்தார். புருஷம் ஜடமக்ரதா. புருஷன் எல்லாவற்றுக்கும் முந்தின பேரானவர். புருஷோஹி பிரஜாபதிம். புருஷனே பிரஜாபதி. பிரஜாபதி யக்ஞயாக. புருஷனே பலியாக வேண்டும். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனே. ஜீவனான இறைவன் ஜீவனை தந்து ஜீவனானார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லைன்னு எங்க பைபிள் சொல்றது. நீ காயத்ரி மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லும் போதே வெறும் டிகாஷனை ஸ்ட்ராங்கா குடிச்ச மாதிரி இருந்தது. இப்போ நீ என்ன பண்ற? உள்ள போய் டிகாஷனோட கொஞ்சம் பாலை கலந்து சர்க்கரையை போட்டு ஒரு காஃபி கொண்டா. இருங்கோ, போய் எடுத்துட்டு வரேன். இங்க எல்லா விதமான டீயும் கிடைக்குப்பா. அசாம், டார்ஜிலிங். வாங்க சாப்பிடலாம். வெரி பேட், வெரி பேட். இல்ல, இங்க டீ தான் ரொம்ப ஸ்பெஷல். நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்கோ. அங்க பாரு, ரொம்ப அழகா இருக்குண்ணா. ஊருக்கு புதுசா? தமிழா? எஸ். அதை கூட இங்கிலீஷ்ல சொல்றீங்க? பிராமினா? ஐயங்கார். அதுவும் பிராமின் தான். வெரி பேட், வெரி பேட். நீங்க? நான் இங்கே ரெகுலராக வர வந்தான். நீங்கள் புதுசாக இருக்கீங்களே, அதான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் கூட வந்திருக்காங்களே, அவங்க யாரு? என்னோட மருமக. உங்கள் மகன்? அவன் யூஎஸ் போயிருக்கான். ஓ. அவன் வெளிநாடு போனது தெரியாம நாங்க வந்துட்டோங்க. ஏன்னா
மருமக கூட தான் தங்கியிருக்கோம். பையன் வந்து பார்த்துட்டு கிளம்பிடுவோம். உங்கள் மகன் யூஎஸ்ல இருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு உங்கள் மருமக சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? எதுக்கு சார் எங்கள் ஃபேமிலி விஷயத்தை பற்றி கேட்குறேன்? யாருண்ணா அவர்? இந்தாங்கோ. யாருப்பா அவரு? தெரியலம்மா, திடீர்னு வந்தாரு. என்னென்னமோ கேள்விலாம் கேட்டாரு. நீங்க என்ன சொன்னேன்? மருமக வீட்டில் தான் தங்கியிருக்கோன்னு சொன்னேன். வேற ஏதாவது சொன்னேளா? ஏமா டென்ஷன் ஆயிட்டா? உனக்கு அவரை தெரியுமா? இல்லப்பா, இல்ல சும்மா தான் கேட்டேன். இது புது இடம் இல்லையா, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அதான். நான் அப்பவே சைகை காட்டினேன், கேட்டாதானே? எல்லாம் ஒப்பிச்சுட்டு இருக்கார், ஒண்ணு விடாம. என் மகன் யூஎஸ்ஏ போயிருக்கான், அப்படி இப்படின்னு ஃபுல் டீட்டெயில். ஏய், நான் என்ன எல்லாத்தையுமா சொன்னேன்? அவ செத்த நாழி குடிங்கல, உடனே பழைய தூக்கி என் மேல போட்டு. சரிப்பா விடுங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க முதல்ல டீ சாப்பிடுங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கே, சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க. அம்மாடி ஒரு நிமிஷம். பாலாஜி யூஎஸ் தான் போயிருக்கானம்மா. ஏன்பா அப்படி கேட்குறேன்? இல்லைம்மா, நாங்கள் வந்து 15 நாள் ஆயிடுது. ஃபோனில் பேசுகிறான்னு பார்த்தா அதுவும் முடியல. அதனால் நீங்கள் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணேளே, அவரை தான் உங்ககிட்ட சொன்னாரா? அவர் எதுக்குமா சொல்லணும், நீயே சொல்லிட. அவர் என் அப்பா. அவர் யூஎஸ் தான்ப்பா போயிருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவர் கால் பண்றப்ப உங்களை எழுப்பி நான் போனை கொடுக்குறேன். இப்ப நீங்க சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்கப்பா. அப்பா ப்ளீஸ் இருங்கோ இருங்கோ, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க உட்காருங்கோ. வெரி பேட், வெரி பேட். காலையிலேயே அவங்க முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் ஆடுவேனியா? ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. டோன்ட் பி அன் இன்டெலிஜென்ட் ஃபூல். ப்ராக்டிக்கலாக யோசி. அவன் இறந்து போயாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் இவங்க வேற, அவங்களுக்கு தான் புள்ள சத்து தெரியாதுன்னா நீ யாரும் சொல்ல வேணாம். ஷூ கத்தாதீங்க டேடி, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன், அப்போ பேசிக்கலாம். இப்போ முதல்ல நீங்கள் கிளம்புங்க. வெரி பேட், வெரி பேட். இப்போ நீ சொல்றியா நான் போய் சொல்லட்டுமா? டாடி ப்ளீஸ், அவங்க வயசானவங்க, சொன்னா ஷாக் ஆயிடுவாங்க. அவர் ஹார்ட் பேஷண்ட் வேற, நம்ம பொறுமையா தான் சொல்லணும். எப்ப சொல்வேன்? ப்ளீஸ் டாடி. வெரி பேட். நீ முதல்ல அவங்கள ஊருக்கு பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு. உனக்கு 1 வீக் டைம் தரேன், அவ்வளவுதான். வரல நானே போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன். ப்ளீஸ். மோகனே வந்து என்ன நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 4 படம் நான் ஜீசஸ் ரெடிம்ஸ்கே பண்ணியிருக்கேன். சாம்பி சின்னவர பாஸ்டர் வந்து எல்லா படமும் பார்த்துருக்காரு. என்னோட டே 1லேருந்து முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்துருக்காரு. எப்படி சொல்கிறேன், திஸ் ஃபில்ம் இஸ் நாட் மேட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் பட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட படம். இதே இவங்க தான் எடுத்துகிட்டு போய் மற்றவங்கள்ட்ட அதை சேர்க்கணும் அப்படின்னுங்கிறாங்க. என்னுடைய தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது வந்து 1 கோடி ஆத்மா 1 கோடி ரூபாய். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். அதில் வந்து காட் கேவ் மீ 40 lakhs. அதில் 2 படம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 படம் இருக்குது. அந்த 3 படத்தையும் நான் எடுக்கணும். ஸோ ஐ நீட் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் சப்போர்ட்
ரமேஷ் பிரதருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு சத்தியத்தை மக்கள் விளங்கி கொள்ளுகிற வண்ணமாக, முக்கியமாக இயேசுவை அறியாத மக்கள் மதம் என்கிற ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற, அறியாமைக்குள்ளே சிக்கியிருக்கிற மக்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக எல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க கூடாதபடி சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். அறியாமை என்கிற ஒரு நிலைமையில தான் நம்முடைய ஜனங்களை சாத்தான் அடிமைப்படுத்தி சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க கூடாதபடி, அந்த அறியாமை விலகும் போது இயேசுவாகிய ரட்சிப்பின் ஒளி அவளுக்குள்ள ஈஸியாக போய்விடும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வழி பிறக்கும். அதுதான் இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறியாமை என்கிற அந்த இருள் விலகணும், ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களை பிரவேசிப்பதற்காக நல்ல அருமையாக அவங்க சொன்ன மாதிரி எல்லா இந்து மதத்தில் என்னென்ன இருக்கிறது, யூத மதத்தில் என்ன இருக்கிறது, தியாலஜிக்கலாக என்ன இருக்கிறது, அதுக்கு ரொம்ப நிறைய காரியத்தை படித்து கற்றுக்கொண்டு தெளிவாக அறிந்து அந்த காரியங்களை செய்யணும். அதை திறம்பட செய்வதற்கான கிருபையை, அது ஒரு அபிஷேகம், தேவனுடைய கிருபை அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு. அது ரொம்ப சந்தோஷம். மாதிரி இந்த ஊழியத்திற்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய கடினமாக உழைக்கணும். அது இல்லாதபடி நிறைய தேவைகள் உள்ள ஒரு காரியம் அது. ஆனால் விசுவாசத்தோடு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. 12 வருஷம் உழைப்பு. இன்னும் கர்த்தர் அவளை பயன்படுத்த நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய காரியங்களை பிரதரை கொண்டு ஆண்டவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஃபிலிம் எல்லாம் இன்னும் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல என்ன உண்டோ எல்லா மக்களையும் பார்க்க வைக்கணும். அதான் முக்கியம். நம்ம மட்டும் பார்க்கறதல்ல, முக்கியமாக பார்க்க வேண்டிய ஜனங்கள் எல்லாரையும் நம்ம பார்க்க வைக்கும்போது, அது ஜெபத்தோடு செய்யும் போது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அப்படி செய்வார். அதனால் பரலோகத்தில் இந்த மாதிரி ஃபிலிம்கள் மூலமாக உங்கள் மூலமாக மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட திரள் கூட்ட மக்கள் பரலோகத்தில் உங்கள் கை கொடுத்து வரவேற்பாங்க. அதுதான் பெரிய ஒரு பாக்கியம்.